விஜய் கூப்பிட்டதால பிரபா வந்து கடைக்கு வராங்க. அங்க அனாமிகா இருக்காங்க. அத பார்த்துட்டு பிரபா ஒண்ணும் தெரியாம யோசிக்கிறாங்க. "என்ன சர்ப்ரைஸா இருக்கா? நாங்க 2 பேரும் ட்ரெஸ் எடுக்க வந்தோம். அதுக்காக தான் உங்கள கூப்பிட்டோம். பர்ச்சேஸ்ல முதல் வேலை உங்களுக்கு தான். அத எடுத்து காட்டுங்க." அப்படின்னோனே எடுத்து காட்டுறாங்க. பார்த்தா ஒரு சாரி இருக்கு. "இந்த சாரி உனக்கு தான்." அப்படின்னு சொல்லிட்டு பிரபா கிட்ட வந்து குடுக்குறாரு விஜய். அத பார்த்து அப்படியே அதிர்ச்சி அடைறாங்க. "நான் சாரி எங்க கட்டுறது?" அப்படின்னு சொன்னோனே, நான் சொன்னேன்ல அப்பவே பிரபா வந்து சாரி கட்ட மாட்டான்னு சொல்லிட்டு. எப்பவுமே என்னோட ப்ரோ வந்து சாரியெல்லாம் கட்ட மாட்டா. அவ வந்து ஃபேண்ட் ஷர்ட் தான் எப்பவுமே. அவளுக்கு சாரீலாம் ஷூட்டே ஆகாது." அப்படின்ற மாரி சொல்றாரு. அத கேட்டு பிரபா மனசுலயே வந்து வருத்தம் அடையறாங்க. என்ன இவரு இப்படி சொல்றாருன்னு சொல்லிட்டு, "நான் அதெல்லாம் கிடையாது. பொண்ணுன்னா சாரி கட்டி தான் ஆவணும். அதனால கண்டிப்பா வந்து கட்னாங்கன்னா, உங்க ப்ரோ ரொம்ப அழகா இருப்பாங்க. என்னப்பா அழகா இருப்பீங்கல்ல?" அப்படின்னோனே, அது வந்து அப்படி சொன்னோனே, "இங்க பாரு உனக்கு விஷயமே புரியல. நீ வந்து கட்னா அழகா இருப்ப. ப்ரோ கட்னா எப்படி நல்லா இருப்பாங்க? ப்ரோக்கு வந்து கண்டிப்பா ஃபேண்ட் ஷர்ட் தான் சூப்பரா சூட் ஆகும். இதெல்லாம் வேலைக்கே ஆவாது." அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருக்காரு. உடனே வந்து மனசு கஷ்டப்படுறாங்க நம்ம பிரபா மனசுலயே. அடுத்து வந்து சரி நான் வந்து ஃபோன் வந்திருக்கு. நான் அர்ஜென்ட்டா போணும் ஃப்ரெண்ட பார்க்கன்னு சொல்லிட்டு கிளம்ப பார்க்குறாங்க. "இந்த சாரி வந்து அனாமிகா உனக்காக வாங்குனது ப்ரோ. நான் தான் செலக்ஷன் பண்ணேன். இந்த சாரி வாங்கிக்கோ ப்ரோ." அப்படின்னு சொல்லிட்டு வந்து குடுக்குறாரு. உடனே வந்து என்ன பண்ணேன்னு தெரியாம விஜய் கிட்ட சாரிய வாங்கிறேன். மனசு கஷ்டத்தோட அங்கருந்து பிரபா வந்து போறாங்க. பிரபா மனசுல விஜய் சொன்னதே நினைவுக்கு வந்துகிட்டே இருக்கு. சாரி எல்லாம் வந்து ப்ரோக்கு நல்லாவே இருக்காது அப்படி சொன்னதே வந்து நினைவு வந்துட்டே இருக்கு. அப்படியே மனசு கஷ்டத்தோடயே போயிட்டுருக்காங்க. அடுத்து வந்து இங்க என்ன பண்றாங்கன்னா, நம்ம வந்து மகா என்ன பண்றாங்க, தாங்கி தாங்கி நடந்து வராங்க. அத பார்க்குற சூர்யாவுக்கு ஒண்ணும் புரியல. எதுக்காக மகா இப்படி தாங்கி நடந்து வரா அப்படின்னு சொல்லிட்டு, என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஒண்ணும் இல்ல அப்படின்றாரு. சொல்லு என்னாச்சு சொல்றேன்ல அப்படின்னோனே, ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நடந்து வர பார்க்குறாங்க. அப்படியே தடுக்கி விழ பார்க்குறாங்க. உடனே சூர்யா வந்து தாங்கி பிடிக்கிறாரு. நான் அதான் சொன்னேன்ல என்ன ஆச்சுன்னு கேட்டேன்ல. இப்ப என்ன ஆச்சு உங்களுக்கு அப்படின்றாங்க. அது நான் கேட்டது எனக்கே பதில் சொல்றியா அப்படின்னு சொல்லிட்டு தாங்கி பிடிச்சு பத்திரமா கூட்டின்னு வராரு. ம் எதனால இப்படி நடக்கிற? ஒண்ணும் இல்ல கால்ல சுளுக்கு பிடிச்சிட்டு அவ்வளோதானே அப்படின்னு சொல்லிட்டு இங்க வா அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வச்சுட்டு கால வந்து பிடிக்கிறாரு. ஏங்க காலெல்லாம் பிடிக்கக்கூடாதுங்க. எதனால பிடிக்கக்கூடாது? பிடிக்கலாம் புரியுதா? அதெல்லாம் கிடையாதுங்க. பிடிக்கக்கூடாது. எனக்கு தான் பாவம் வந்து சேரும். பொண்டாட்டி கால புருஷன் பிடிக்கக்கூடாது. இதெல்லாம் உனக்கு யார் சொல்றா? தேவையில்ல அதெல்லாம் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு கால குடுக்க போறியா இப்ப இல்லையான்னு சொல்லிட்டு வம்பு பண்ணி கால வாங்குறேன். ஆமா லைட்டா இது வீங்கியிருக்க மாரி இருக்கு. ஓ ரொம்ப சுளுக்கு பிடிச்சிருக்கு. ஆமா சுளுக்கு பிடிச்சிருக்கு. சரி ஒரு நிமிஷம் இரு அப்படின்னு சொல்லிட்டு தைலம் எடுத்துட்டு வந்து அப்படியே நீவி விடுறாரு. ஏங்க வேணாம் வேணாம்னு சொல்றாங்க. அதெல்லாம் கிடையாது. நான் பண்ணி தான் தீருவேன் புரியுதா? அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிக்கிட்டே இருக்காரு. அப்படியே வந்து போட்டு நீவி விட்டுட்டே இருக்காரு. இப்ப பரவாயில்லையே இப்ப பரவாயில்லையான்றாரு. பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சூர்யாவே தன்னை மறந்து பார்க்குறாங்க நம்ம மகா. இங்க வந்து தாத்தா பாட்டி இத பார்த்துடுறாங்க. பார்த்துட்டு அப்படியே நிக்கிறாங்க. ம் என்னம்மா வந்து அன்பு காட்டுறான் பொண்டாட்டிக்கிட்ட. பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்டு இருக்காங்க. உடனே மகா வந்து இவ்ளோ பாசமா இருக்காரே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்குறாங்க. பார்த்து தாத்தா பாட்டி நிக்கிறாங்க. ஓ! தாத்தா வந்திருக்காரா? அதனால தான் வந்து இவரு இப்படி பண்றாரா? இது நடிப்புன்னு தெரிஞ்சு கூட நான் ஏமாறுறேனே! அப்ப கூட இவர் இதே மாரி உண்மையாவே இருந்தா எவ்வளோ நல்லாருக்கும். ச்சே நடிப்பா போச்சே! அப்படின்னு சொல்லிட்டு மனசு கஷ்டப்படுறாங்க. அடுத்து வந்து சரி போதுங்க அப்படின்றாங்க. சரி நடக்க போறியா? அப்படின்னா ஆமா. முதல்ல பிராக்டிஸ் பண்ணிக்கோ. அப்பா வந்து அவரோட தோள் மேல கைய போட வச்சு அப்படியே மெதுவா நடக்க வந்து பிராக்டிஸ் பண்றாரு. பாத்தியா இப்படி நடந்துட்டேன்னு சொல்லிட்டு, இப்ப நல்லா நடக்கிற பாரு. அதான் நான் கை வச்ச மாயம்ன்றது அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஓகே, ஓகே. நீ கவலைப்படாத. பத்திரமா போ. பொறுமையா போ. ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்காத அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புறாரு. மகாவும் சந்தோஷமா வராங்க. அடுத்து மகா அப்படியே போயிட்டு கண்ணன் கிட்ட வந்து கேட்குறாங்க. எனக்கு ஏன் இப்படி வாழ்க்கைய குடுத்த? நான் என்ன பண்ணுவேன்? அவர் வந்து நடிக்கிறாருன்னு எனக்கு தெரியும். தெரிஞ்சும் அந்த அன்புக்காக நான் ஏங்குறேன். கண்ணா உன்னை கெஞ்சி கேட்குறேன். அவரும் நானும் காலம் ஃபுல்லா வந்து கணவன் மனைவியா இருக்கணும். தயவு செய்து எங்க சேர்த்து வை அப்படின்னு சொல்லிட்டு வேண்டுறாங்க.